வணக்கம். நம்மளோட சிறுகடிக்கு சிறல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த தடவை பார்க்கலாம். பிங்க, விஜயா, அண்ணாமலை எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ரவி வேலை செய்கிற ஹோட்டல்லேருந்து ஓனர் வர்றாங்க. வந்த உடனே இங்கே விஜயா யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் விஜயாவுக்கு ஞாபகம் வருது, நீங்கள் அந்த ரவி வேலை செய்கிற ரெஸ்டாரண்ட்டில் ஓனர் தானே நீங்கள் அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க. அப்போ அவங்க ஆமாங்க ஆண்டி நான் தான் அப்படி சொல்கிறாங்க. அப்போ விஜயா கேட்ட உடனே வாங்க வாங்க உள்ளே வாங்க, அவங்க வந்துடுவாங்க, ரூமில் தான் இருக்காங்க, வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே ஓகேங்கிட்டி நான் வெயிட் பண்ணுறேன் சொல்லி இவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ விஜய் என்ன விஷயமா தெரியல, நம்ம என்ன கேட்டு போவோமா அப்படின்னு சொல்லி விஜய் அவங்ககிட்ட கேட்டு பாருங்க, என்னம்மா என்ன விஷயமா இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் இவங்க இந்த ரெஸ்டாரண்ட்டு நல்லா ஓடி இருக்கு, அதனால நான் இன்னும் ஒரு 2 பிரான்ச் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் இங்கே விஜய் இன்னும்மா சொல்கிற 2 பிரான்ச் ஆரம்பிக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க என்கிட்ட 2 பிரான்ச் ஆரம்பிக்க போகிறேன், அந்த விஷயமா பேசினா ரவி கிட்ட பேச வந்தேன் அப்படின்னு சொல்லி இங்கே விஜய் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் விஜய் அவங்க காசு அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் இது மனோஜ் கேட்டுட்டு இருக்காரு. கேட்ட மனோஜ் அது ஒரு 2-3 லட்சம் ஆகுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அவங்க இல்லை 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 ரெஸ்டாரண்ட் வைக்க போகிறோம், மொத்தமாக சேர்த்து ஒரு 20 கோடிவா செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே விஜய் அதுக்கு கேட்ட உடனே இன்னது 20 கோடியா அப்படின்னு சொல்லி விஜய் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ மனோஜ் இன்னது 20 கோடியா அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்டுட்டு இருக்காரு. அப்போ விஜய் இன்னுமா சொல்லிட்டு இருக்கு, அவ்வளோ காசு உனக்கு எங்கேருந்து சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் இவங்க அதெல்லாம் எங்கள் வீட்டிலே தந்துடுவாங்களே அப்படின்னு சொல்லி இங்கே அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே அவங்களுக்கு பண காசுல என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்புறம் இங்கே என்ன நினைக்கிறாங்கன்னா, பேசாமல் அந்த ரோகிணியை வீட்டோட துரத்தி அனுப்பிச்சிட்டு மனோஜ் கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா அப்படின்னு சொல்லி விஜய் நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் இவங்க இன்னும் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் அவங்க ஐயோ இல்லைங்கன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருமே வராங்க. வந்த உடனே இங்கே சுஜி நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ விஜய் ஏமா ஏன் வந்த வராதவங்களா இப்படி கத்திட்டு இருக்கேன்னு சொல்லி விஜய் கேட்குறாங்க. அப்போ தான் இவங்க இங்கே நீங்கள் உள்ளே விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ரவி ஸ்ருதி கொஞ்சம் வெயிட் பண்ணி இப்போதைக்கு இவ்வளோ கோவமாக கத்திட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் இவங்க இல்லைங்க ரவி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி தான் நான் வந்தேன், என்ன இவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்போ விஜய் அவங்க எவ்வளோ பெரிய ஆள், அவங்கள போய் இப்படி பண்ணுறியே அப்படின்னு சொல்லி இங்கே விஜய் கிட்ட இருக்காங்க. அப்போ ஸ்ருதி ஆன்ட்டி அவங்க இந்த வீட்டில் இருக்கிறத எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அதுவும் இல்லாமல் தேவையில்லாமல் ரவி எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே ஸ்ருதி கிட்ட இருக்காங்க. அப்போ தான் இங்கே இல்லை ஒரு ஹோட்டல் வைக்க போகிறேன், அந்த விஷயமா பேசுறதுக்காக தான் மீட் பண்ணலாம்னு சொல்லி நினச்சேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதி அதான் உங்கள் ஹோட்டலுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, இவனுக்கு எந்த ஒர்க்கும் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ விஜய் இங்கே பாருமா இப்பெல்லாம் பேசிட்டு இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஹோட்டலோட ஓனர் இங்கே பாருங்க ஸ்ருதி தேவையில்லாமல் என் மேலே கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் மேலே நான் தேவையில்லாமலாம் கோவப்படல, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே ரவி இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் வர போகிறீங்களா, நம்ம அங்கேயே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே விஜயாவுக்கு நம்ம என்னதான் இருந்தாலும் சரி கண்டிப்பாக மனோஜை கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி விஜய் முடிவு பண்ணுறாங்க. பண்ண உடனே என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்கே பார்வதி கால் பண்ணுறாங்க. என்ன விஜயா என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ விஜய் பார்வதி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், இந்த வக்கீல் யாராச்சும் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பார்வதி எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஒரு முக்கியமான விஷயம் தான், உனக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்வதி இல்லையே எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ விஜய் அப்புறம் என்ன சீக்கிரம் அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவங்க எங்கே எந்த ஏரியா என்ன நம்பர்னு சொல்லி வாங்கி டக்குனு என்கிட்ட கொடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பார்வதி ஏன் விஜய் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ விஜய் இந்த மாதிரி மனோஜுக்கும் ரோகிணிக்கும் டைவர்ஸ் பண்ணி வைக்க போறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்வதி என்ன விஜய் சொல்லிட்டு இருக்க, இன்னும் இவ்வளோ பெரிய குண்டு தூக்கி போடுற அப்படின்னு சொல்லி இங்கே பார்வதி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ விஜய் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம், நான் அவங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே விஜயா பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. போனோன்னா என்னடி ஆச்சுன்னு சொல்லி இங்கே பார்வதி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ விஜய் இந்த மாதிரி ரவி வேலை செய்கிற ஓனர் இருக்காங்களே, ரவி வேலை செய்கிற ஹோட்டலோட ஓனர் இருக்காங்க இல்லையா, அவங்க மனோஜ் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடி இன்னும் இப்போ பண காசுல என்னென்ன லெவலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி இங்கே பார்வதி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ விஜய் இங்கே பாரு எல்லாம் எனக்கு தெரியும், நீ கவலையப்படாதான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பார்வதி இது அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்னு பார்வதி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ விஜய் எல்லாம் தெரியாது பார்வதி, வா நம்ம போவோம், நம்பர் வாங்கிட்டு அட்ரஸ் வேண்டியான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பார்வதி வாங்கிட்டேன் இது பண்ணுமான்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ இது பண்ணி தான் ஆகணும், வா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி பார்வதியை கூட்டிகிட்டு போகிறாங்க விஜயா. அப்போ தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க 2 பேருமே வக்கீல் ஆஃபீஸுக்கு போகிறாங்க. போனால் என்னமாச்சு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ விஜய் இந்த மாதிரி என் பையனுக்கு என் மருமகளுக்கும் டிவோர்ஸ் கொடுக்கணும், அதுக்கு ஏதாச்சும் ப்ரொசீஜர் என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க டிவோர்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, சிம்பிள் விஷயம் தான், இன்னும்
2 பேருமே ஒத்துக்கணும். இல்லைனா தேவையில்லாத பிரச்சனை வரும். ஸோ அது வேறு ஹெல்த்துனே வேற போவோம் அப்படின்னு சொல்லி ஸோ இங்கே வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நான் என் பையனை கூட்டிகிட்டு வந்தால் நீங்கள் நல்லா பேசுங்க, பேசி அவனை புரிய வச்சு எப்படியே டைவர்ஸ் வாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வைக்கல் வந்து ஓ அப்போ பையனுக்கும் விருப்பம் இல்லை, அப்போ நம்மளா தான் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லி இங்கே வந்து வைக்கல் கிட்ட இருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து ஆமாங்க கரெக்டாக பிடிச்சிங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வைக்கல் வந்து ஓகேங்க மேடம் அதெல்லாம் பண்ணிடலாம், என்ன காசு இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து எக்ஸ்ட்ராவாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து அதெல்லாம் நீங்கள் கவலையப்படாதீங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணும் அவ்வளோ நான் டக்குன்னு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துறேன், நீங்கள் கவலையப்படாதீங்க அம்சா விஜயான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே வந்து வக்கீல் வந்து நீங்கள் கவலையப்படாதீங்க, இந்த விஷயம் நல்லபடியாக முடிஞ்சிச்சுன்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஸோ அவரும் சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லி முடிச்ச உடனே இங்கே வந்து பாரதி விஜயா கிட்ட இங்கே பாரு விஜயா இதெல்லாம் தேவையா, நம்ம தான் தேவையில்லாமல் நம்மளோட ஃபேமிலியை போட்டு குழப்பிட்டு இருக்கோம், இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி ஸோ இங்கே வந்து பாரதி வந்து விஜயா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே விஜயா வந்து பாரதி உனக்கு எல்லாம் புரியாது சொன்னா அப்படின்னு சொல்லி வெளில வராங்க. வந்த உடனே இங்கே முத்து வந்து ஸோ இந்த வக்கீல் ஆஃபீஸை ஒருத்தர் ட்ரா பண்ணுறதுக்காக ஸோ முத்து வந்திருக்கிற. வந்த உடனே இங்கே விஜயம் பாரதி இறக்கிறத பார்க்குறாங்க. பார்த்த உடனே முத்து வந்து என்ன நீங்கள் என்ன எங்கே பண்ணுறீங்க அப்படி முத்து வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து விஜய் வந்து அது 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 வந்து அப்போ முத்து வந்து என்னன்ட்டு உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஏதாச்சும் பண்ணுமான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து பாரதி வந்து இல்லை இல்லை தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆச்சு இப்போ எதுக்கு எல்லாம் தடுமாறின்ட்டு இருக்கீங்க, என்ன பிரச்சனை என்கிட்ட சொன்னால் தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி என் பையன் விஷயமா தான் ஸோ என் மருமக வந்து என் பையனை கூட்டிகிட்டு போயிட்டால ஸோ அந்த விஷயமா பேசுறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து எங்கள் முத்து வந்து ஓ அப்படியா சரி சரி நான் வீட்டில் விட்டுட்டா அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க வந்து இல்லைப்பா நாங்களே போயிடுறோம் ஸோ பாருன்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி 2 பேரும் பிடிச்சி ஸோ பாரு வீட்டுக்கு போயிடுறாங்க. பொண்ணை நாளைக்கு என்ன நடந்தாலும் சரி நாளைக்கு மனோஜை கூட்டிகிட்டு ஸோ அவர்கிட்ட போயிடணும் ஸோ விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாரு இங்கே பாரு விஜயா நான் திருப்பி சொல்கிறேன், இந்த விஷயம் நமக்கு தேவையில்லாத விஷயம், நீ தேவையில்லாமல் இந்த பிரச்சனை இழுத்துட்டு வராத அப்படின்னு சொல்லி பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜயா வந்து அல்ல எனக்கு தெரியும் அப்படி ஸோ உடனே மனோஜ் கால் பண்ணி மனோஜ் எங்கே இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து மனோஜ் வந்து என்னம்மா ஷோரூம் தான் இருக்க மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து விஜய் வந்து சீக்கிரமாக பாரதி வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே ஸோ மனோஜ் வராங்க. வந்துட்டு சொல்லுங்கம்மா என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு வரோம் தெரியுமா அப்படின்னு விஜய் வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து மனோஜ் வந்து எங்கம்மா போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து விஜய் வந்து அதான் வக்கீல் ஆஃபீஸுக்கு தான் போயிட்டு வரோம்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து மனோஜ் என்னமாச்சு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து இங்கே வந்து விஜய் வந்து பதறாத உனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா எனக்கு டிவோர்ஸா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் 1 year ரோகிணி நான் பிரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மனோஜ் வந்து என்னம்மா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து விஜய் வந்து ஆமாடா 1 year அவளையும் பிரிச்சு இன்னைக்கு ரவி வந்து ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிற ஓனர் வந்தாங்க இல்லையா ஸோ அவங்களையும் 1 year கல்யாணம் பண்ணி வச்சுறேன் அப்படின்னு சொல்லி ஸோ இங்கே வந்து விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மனோஜ் வந்து என்ன சொல்லிட்டு இருக்கீங்கம்மா அப்படின்னு சொல்லி ஸோ இங்கே வந்து மனோஜன் கேட்டுட்டு இருக்காரு. அப்போ தான் இங்கே விஜய் வந்து பார்த்தல அந்த பொண்ணுக்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது, அந்த பொண்ணு மட்டும் நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்துச்சுன்னா அவ்வளோதான், அதுவும் இல்லாமல் உன் பிஸ்னஸ் ஹோன் போயிடும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஸோ மனோஜோட மனசு மாற்ற பார்க்குறாங்க. அப்போ வந்து விஜய் வந்து என்ன மனோஜ் என்ன சொல்கிறேன், நான் சொல்கிறது வச்சு என்ன நான் கரெக்டாக தானே யோசிப்பேன் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸோ இங்கே வந்து விஜய் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் மனோஜ் என்ன பண்ணலாம்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.